கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு சுவாமிநாதன், 2026 தேர்தல் திமுகவுக்கு ஏன் அவசியம்? அந்த தலைப்பில் அவர் பேசுவார். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் முக்கியம்தான் என்றாலும் திமுகவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். காரணம் என்னென்னா, இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஜெயித்ததே கிடையாது. இரண்டாவது முறையாக வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று, இந்த ஆட்சியில் நடந்த அந்த வேகமான விஷயங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செல்கிறார். அதற்கு பின்பு துணை முதல்வராகிறார், முதல்ல அமைச்சராகிறார், துணை முதல்வராகிறார். ஸோ அப்போ அவர் ரேஸில் முன்னகர்ந்து வரக்கூடிய சூழலில் அவருக்கான மதிப்பீடாகவும் பார்க்கப்படுது. இன்னொன்று மிக மிக முக்கியமாக, திமுகவுக்கு இந்த தேர்தல் ஏன் முக்கியம்னா, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2019 தேர்தல் வெற்றி, 2021 தேர்தல் வெற்றி, 24 தேர்தல் வெற்றி, இந்த 3 தேர்தல்களும் திமுகவினுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு. தொடர்ச்சியாக பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள், கருப்பு பலூனை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பறக்க விட்டது, இது மாதிரியான பல விஷயங்களில் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை முழுதாக ஏறக்குறைய தமிழ்நாட்டில் வேறு கட்சிகளுக்கே செல்லாத அளவிற்கு திமுக தன் பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த முறை அதை பங்கு போடுவதற்காக புதிய கட்சியாக விஜய் வந்திருக்கிறார். நேற்று வரைக்கும் விஜய் என்பது ஒரு சக்தியாக, ஒரு நடிகராக மட்டுமே களத்தில் இருந்தவர் இப்பொழுது ஒரு அரசியல் மயமாக இருக்கிறார், அரசியல் கட்சியாக வந்திருக்கிறார். அப்போ திமுகவுக்கு 2 வகையான சிக்கல் இருக்குது வரக்கூடிய தேர்தலில். ஒன்று, தன்னோட எப்போவுமே இருக்கக்கூடிய எதிரி அதிமுக, அந்த அதிமுகவை கூட முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையில் கூட குறிப்பிடுகிறார், பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் எதிர்க்கட்சி அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ விஜயை ஒரு பெரிய எதிரியாக, பிரதான எதிரியாக திமுக மக்கள் மன்றத்தில் முன்வைக்க மாட்டாங்க, ஆனால் களத்தில் உணர்றாங்க. அதனால் அதற்கான சில வேலைகளை செய்கிறாங்க. திமுக பல மாநாடுகள் இதற்கு முன்பும் நடத்தியிருக்காங்க, இளைஞரணி மாநாடெல்லாம் கூட நடத்தியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநில செயலாளராக இருக்கும்போதே நடத்தியிருக்காங்க. பட் இன்றைக்கி இளைஞரணி மாநாடு வீரியம் பெற்றிருக்கு. விருதுநகரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை இளைஞரணி நிர்வாகிகளை திரட்டிய ஒரு பெரிய மாநாடை திமுக நடத்துகிறாங்க. அதுக்கு காரணம் ஏன் வருது? இன்றைக்கி இளைஞரணிக்கு இவ்வளோ புத்துயிர் பாய்ச்ச வேண்டிய தேவை ஏன் வருது திமுகவுக்கு? இன்னொரு பக்கம் முரசொலி, கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் முரசொலியை தன்னுடைய முதல் பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள் எழுதுவார். அதில் அந்த அளவிற்கு தான் திமுகவுக்கும் தொண்டர்களுக்கும் முரசொலிக்குமான நெருக்கம் இருக்கும். பட் இன்றைக்கி முரசொலியில் பாசறை பக்கங்கள்னு இளைஞர்களை ஈர்ப்பதற்கான பக்கங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் அறிவு திருவிழா நடத்துகிறீங்கன்னா அப்போ அறிவே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. அறிவு திருவிழா அது ஏன் நடத்த வேண்டிய அவசியம் வருது? இருக்க அறிவை விரிவுபடுத்துவதற்காக. இன்னொன்று, திமுக இன்றைக்கு மிக முக்கியமாக நம்புவது, தன்னோட வாக்கு அரசியலில் ரொம்ப ஆணித்தரமாக நம்புவது, கலைஞர் அவர்களுடைய கால திமுக பார்த்தோம்னா சார், மிக மிக முக்கியமாக இன்றைக்கி யார் இருப்பான்னா, அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான சூழலில் அந்த ஆட்சி இருக்கும். அரசு ஊழியர்கள் அதிக அளவில் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஓய்வூதியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இன்னைக்கு யார் எதிராக இருக்காங்கன்னா அவங்க தான் எதிராக இருக்காங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு துறை வாரியாக எங்களோட வாக்குறுதி என்னாச்சுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மக்களுடைய, அந்த அரசு ஊழியர்களுடைய அல்லது இன்னொரு மிகப்பெரிய அந்த செக்டாரில் இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையை திமுக இழந்திருந்தாலும், இன்னொரு தரப்பில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. மகளிருக்கு கொடுத்தா 1000 ரூபாய், பேருந்தில் கட்டணம் இல்லாமல் போகக்கூடிய அந்த விடியல் பயணம், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குற 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம். இந்த வழியாக நிறைய மக்களை போய் சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ மக்களோடு நெருங்கி இருக்கக்கூடியது முன்னாடி அதிமுக. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாம் பெண்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்கள். அப்போ ஏற்கனவே அதிமுகவுக்குள்ளே இருந்த அந்த பிளவுகளை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக பெண்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கான திட்டங்களாக கொடுத்தாங்க. அதன் வழியாக அதிமுகவிடம் இருந்த பெண்கள் ஓட்டுகளில் கணிசமான அளவுக்கு திமுக பக்கம் திரும்பிச்சு. அந்த ஓட்டை தான் இன்றைக்கி விஜய் எடுக்கிறார், பெண்கள் ஓட்டை, இளைஞர்கள் ஓட்டை. ஸோ அப்போ களத்தை அது கூர்மையாக மாற்றுது. இது திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய. விஜய் களத்துக்கு வருவார். விஜய் களத்துக்கு வர்றார் அப்படின்னா, களத்துக்கு வர்றது என்பது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்ட மாதிரி எங்களோட களத்துக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, அந்த மாதிரி களத்துக்கு வரல. அவர் வீட்டை விட்டு வெளியில் வர்றார், வாரத்துக்கு ஒரு முறை வர்றார். முன்னாடிலாம் சனிக்கிழமை வந்துக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு படம் உண்டு, அந்த ஜெமினி கணேசன் நினைக்கிறேன், காதல் மன்னன் ஜெய்சங்கர், வெள்ளிக்கிழமை நாயகன், சாரி வெள்ளிக்கிழமை நாயகன் ஜெய்சங்கர்ங்கிற மாதிரி சனிக்கிழமை நாயகன் விஜய் அப்பப்போ வெளியில் வந்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அப்பப்போது வெளியில் வந்ததற்கே தமிழகம் நடுங்குகிறது.
உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் சூழலில் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். குமரி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மீனவ கிராமங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. பட் அந்த கிராமங்களுக்குள்ளேலாம் போகிறப்ப விஜய் மேலே ஒரு பெரிய தாக்கம் தெரியுது. கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு தெரிந்த ஒரு தாக்கம் அது அதிமுகவும் இழக்குது, திமுகவும் ஓட்டு இழக்கிறாங்க மீனவ கிராமங்களில். அப்போ உள்ளே போய் நீங்கள் ஏன் விஜய் இவ்வளோ தூரம் ரசிக்கிறீங்கன்னு கேட்டால் அவர்களுடைய மனநிலை வந்து விஜய் எங்களுக்காண்டி தானே வந்திருக்காரு, இவ்வளோ தூரம் அரசியல் சினிமாவெலாம் விட்டுட்டு வர்றாருல அப்படிங்கக்கூடிய ஒரு மென்மையாக அணுகக்கூடிய தன்மை இருக்குது. சுறா மாதிரியான படங்கள் நடித்ததை நினைவு கூறுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னுமே அந்த சுறா படத்தில் நடித்தால சுறா படம் எப்படி இருக்குன்னு நான் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். சுறா படம் தேட்டரில் இன்ட்ரோவில் இருந்துச்சு, விஜய் ரசிகரே வெளியில் போயிட்டு ஒரு பாட்டு முடிஞ்சோன்னு உள்ள வந்த படம். சுறா படம் வந்து படம் நல்லா இருந்து ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லை உள்ள உட்காந்து எப்போ வெளில விடுவீங்கன்னு அப்படி ஞாபகம் வச்சிருக்காங்களா? இல்லை தெளிவாக சொல்லணும் சுவாமி. கண்டிப்பாக இல்லை, அவர்களுக்கு வந்து அவர்கள் சமூக பிரதிநிதியாக அவர் நடித்தார் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆருக்கு இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சொல்லணும் படகோட்டி அப்படிங்கிறோம். தரைமேல் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டாய் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு இன்றைக்கும் கடற்கரை கிராமங்களில் போனால் ஓடும். ஸோ இதுதான் எந்த செக்டார்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோ, ரொம்ப குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் விஜய் கேசரி. ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிட விரும்புகிறேன். சொந்த காலில் நிற்க முடியாம ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா இவங்களை ஊன்றுகோலாக கொண்டு செங்கோட்டையன், சத்யபாமா, சபாநாயகர் மகன், ஜேசிடி பிரபாகர், இந்த மாதிரி ஒரு அதிமுக முதியோர் அணியா அல்லது ஒரு போட்டி அதிமுக இருக்கக்கூடிய விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அவருக்கு ரிசல்ட் வரும்போது அதிமுக ஓட்டு அதிகம் பிரிப்பாரா இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு அதிகம் பிரிப்பாரா? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுடைய ஓட்டையுமே தான் பிரிப்பார். நீங்கள் அவர் இந்த ஓட்டை தான் பிரிப்பார். ஏன்னா என்னென்னா திமுகவை பிடிக்கும், அதிமுகவை பிடிக்கும், தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குது. பட் அதை விட விஜயை பிடிக்குங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு வந்து திமுக அதிமுக ஏதாவது ப்ரூவனா ஏதாவது இருக்கா? இப்போ இங்கேருந்து ஓட்டை பிரிப்பாருன்னா எல்லாமே பெர்செப்ஷன். அதாவது வந்து என்னென்னா உண்மை நமக்கு முதல்ல ஒரு தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும். இப்போ சிறுபான்மையர் அங்கே அதிகம் கன்னியாகுமரி தானே இருக்கிறாங்க. அப்போ தே ஆர் விஜிலண்ட் அண்ட் அலர்ட். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இன்னும் சொன்னோம்னா இன்னொரு வார்த்தை கரெக்டாகவே சொல்லுவேன். எங்கள் ஊர் உள்ள எங்கள் பங்காளிகளே சொல்கிறேன், கோலத்தனமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. இல்ல சாமிநாதனுக்கு இல்ல திருப்பதிக்கு விஜய் யார் ஓட்ட பிரிப்பார்னு இன்னும் நிரூபிக்கப்படலைன்னு சொன்னீங்க, அது நிஜமான நிஜம். ஆனா அவரை பிடிக்காதவங்க கூட ஒரு 5% 15% வரைக்கும் வாங்குவாருன்னு நானும் சொல்றேன், பல பேர் சொல்றாங்க. அந்த 5% எங்க இருந்து வர போறாங்க? தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல இருந்தாங்க. அப்போ இது வரைக்கும் எல்லோருக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, 18 வயசை இப்போ தொட்டவன், யாருக்காவது போடலான்னு நினைச்சிருந்தவன், இந்த மாதிரி நபர்கள் தான் அந்த 5-15% வரப்போறாங்கிற போது பாதிப்பு எல்லோருக்குமே இருக்கும். கொள்கை அரசியல் நடத்துகிற, சித்தாந்த அரசியல் நடத்துகிற சீமானுக்கும் பாதிப்பு இருக்கும். ஏன்னா பெரும் இளைஞர் படையை அவரும் வச்சிருக்கிறார். அதனாலதான் நான் சொல்லுவேன், 8% வாங்கி 15 வருஷ போராட்டத்திற்கு பிறகு அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிற சீமான், அவருடைய முதல் இலக்கு, முதல் சவால் அந்த 8% அவர் தக்க வச்சாலே அவருடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லோருடைய வாக்குகளையும் கை வைக்க போறார் விஜய். பட் அதையெல்லாம் விட 75 ஆண்டுகள் கொண்ட அந்த கட்சியை 75 ஆண்டுகால பவள விழா அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப பவள விழா பாப்பா அப்படின்னு விமர்சிக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ அதுக்கு இல்லை, நாங்கள் எவ்வளோ பெரிய வலிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடத்துல இந்த தேர்தல் திமுகவுக்கு மிக முக்கியம். நன்றி.